Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. அவருடைய இந்த முயற்சிகளில் சினிமா இதில் பயணங்களில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சில ஹடில்ஸ்லாம் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணல எந்த மாதிரியான சப்போர்ட் பண்ணி உண்டுங்க உண்டு வந்துட்டு நல்லா அழுவான் மேக்ஸிமம் வந்து நல்லா அழுவான் என்கிட்ட தொஞ்சு போன தொய்வான நிலைமையில் நம்ம கிட்ட வந்து அழும்போது ஆஸ் அ மதர் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நம்ம அதெல்லாம் வந்து விட்டுட்டு அவனை புஷ் பண்ணி ஓகே மோட்டிவேட் பண்ணி பண்ணுன்னு தான் சொல்லுவேன் எப்போதுமே. சின்ன வயசில் நல்லா சேட்டைங்க, சரியான குறும்பு, அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான குறும்புன்னு சொல்லலாம். எனக்கு வந்து எப்படின்னா ஐ லாஸ் மை பேரண்ட்ஸ் அட் ஏஜ் ஆஃப் 18-19. ஸோ அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி ஹரிஷ் பிறந்ததுக்கு பிறகு தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு பிடிப்பே வந்தது. ஒரு மாதிரி அந்த ஒரு இதுலேருந்து அது ஒரு சடன் ஷாக் ஃபார் மீ இன் மை லைஃப். காலேஜ் கேர்ள்ஸ் சில பேர் வந்து காலையில் 6:30 மணிக்கே வந்து நின்றுட்டு கேட் வாசல்ல இவர் வந்தால் பார்த்துடலாம் ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. 6:30 மணி 6:45 எப்படி நிற்கிறாங்கன்னு, இல்லை நாங்கள் இன்னைக்கு லீவ் போட்டோம் காலேஜ்க்கு, கிசு படிச்சுட்டு விட்டுற வேண்டியதான். ஒன்றும் அதை என்னன்னு கூட கேட்க மாட்டேங்க. நெக்ஸ்ட் போய் அதை இது பண்ணக்கூடாது, தெரிஞ்சு போச்சு அதாவது கிசுன்னு தெரியுது. அவங்க அடித்து மண்டையில் அடித்து கீழே இழுத்து போட்டு இந்த பிளட்டெல்லாம் வர்றது வந்து நான் அதை ஃபஸ்ட் டைம் தம்பி அந்த மாதிரி ஒரு சூழல் இந்த ஒரு சீன் அந்த மாதிரி அவர் மேலே அதை பார்க்கும்போது என்னால் அதை வந்து ரியாக்ஷன் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் ரொம்ப ஒரு செகண்ட் எனக்கு இன்னும் புரியல தேட்டரில். அது ஃபஸ்ட்டு அப்போ தான் பார்க்க போகிறான் அன்னைக்கு. அவன் இருந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு சைட் டோர்லேருந்து வருவான்னு அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வந்து பக்கத்தில் நின்ன உடனே எனக்கு ஃபுல் ஆள். ஆனந்த விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார உறவின் மொழிக்காக நாம ஒரு தம்பதியர் ஒரு பிரபலத்தோடைய பெற்றோரை வந்து சந்திக்க வந்திருக்கோம். அவங்க யாரு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பாலிவுட்ல வந்து ஒரு டேர்ம் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு வார்த்தை. 50 வயதை கடந்த பிறகுமே கூட ஆங்கிரி யங்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை வந்து அழைச்சாங்க. அமிதாப் பச்சன் சாரை வந்து எல்லாருமே அப்படித்தான் வந்து சினிமாவில் போர்ட்ரேட் பண்ணுவாங்க. தமிழ் சினிமாவில் இன்னைக்கு தேதிக்கு ஆங்கிரி யங்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 99.9 ஒரு எஃப்எம் மாதிரி வந்து சொல்லணும்னா ஹரிஷ் கல்யாண் அவரை வந்து சொல்லலாம். அந்த 0.1% என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஹீரோ அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை அவர் அடைஞ்சிருக்காரு. ப்ராமிசிங்கான ஒரு ஆக்டராக இருக்கக்கூடிய ஹரிஷ் கல்யாணுடைய பெற்றோர் கௌசல்யா மேடம் மற்றும் கல்யாண் சார், வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். உறவின் மொழிக்காக அவரை பற்றி இது வரைக்கும் வந்து பொது ஊடகங்களில் தெரியாத பல விஷயங்களை வந்து நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஆங்கிரி யங்மேன் அப்படின்னு சொன்னேன்ல, அதுலேருந்தே ஆரம்பிச்சிடுறேன். சார் எப்படி உண்மையே வீட்டில் வந்து ரொம்ப ஆங்கிரி அப்படி கோபமாக இருப்பாரா? அவருடைய நேச்சர் என்ன தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையாக இருக்கு. இல்லை, அவர் ஷார்ட் டெம்பர்டு. ஷார்ட் டெம்பர்ட், பட் அட் த சேம் டைம் ஒரு 5-10 மினிட்ஸில் அது அப்படியே கொஞ்சம் செட்டில் ஆகிடும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே வந்து தப்புனாலும் சாரி சொல்லிடுவார். ஆக்சுவலாக பார்த்தா அந்த கோவம் வந்து ஒரு கரெக்டான ஒரு காரணத்துக்காக தான் அது கோவப்பட்டிருப்பார். ஓகே, அனாவசியமாக எடுத்ததுக்கெல்லாம் கோவம்னு அப்படி ஒன்றும் கிடையாது. ஓகே, அந்த கோபம் வந்து ஒரு நியாயமான கோபமாக இருக்கும். ப்ளஸ் உடனே சாரியும் சொல்லிடுவார். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தானே கூலாகி செட்டில் டவுன் ஆகிடுவார். ஓகே, நான் வீட்டுக்கு வந்தோடனே பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, சார் வந்து பார்த்துட்டு ஷாக் ஆயிடுச்சு. ஒருவேளை வந்து அவர் தான் ஏதோ ஒரு கெட்டப்ல இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு லுக்கலைக்கா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்பாவும் பையனும் அவ்வளவு ஒற்றுமையா ஒரே மாதிரியான ஒரு தோற்றத்துல இருக்கீங்க. ஸோ உங்களை வந்து வில்லம்பு படத்துல வேற ஒரு ரோல்ல பார்த்தோம். எதிர்பாராத ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. ஓகே, சரி, ரொம்ப கம்பல் பண்ணாங்க டைரக்டரும் சரி, அந்த ப்ரொடியூசர் ரொம்ப தெரிஞ்சவர். நீங்க தான் பண்ணணும், ஹரிஷுக்கு கதை சொல்ல வரும்போது சொல்லிட்டாங்க நீங்க தான் அப்பா ரோல் பண்றீங்க அப்படின்னு. ஓகே, நான் எவ்வளவு மறுத்து பார்த்தேன், பட் அவங்க நீங்க தான் பண்ணணும்னு கம்பல் பண்ணாங்க. ஓகே, அதனால தான் அந்த ரோல் எடுத்து பண்ணாங்க. ஓகே சார், இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன இருக்குன்னா, ஹரிஷ் கல்யாணுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு, சினிமாக்குள்ள அவர் எப்படி வந்தாரு, நீங்க எப்படி அவரை வந்து உருவாக்குனீங்க சினிமாக்குள்ள கொண்டு வர்றதுக்கு? நாங்கள் எந்த இதுலேயும் உருவாக்கல சார், ஏன்னா நான் இண்டஸ்ட்ரியில தான் இருக்கேன் பல வருஷமா. பட் அவர் வந்து அவருடைய சொந்த முயற்சியில் சொந்த உழைப்பில் தன்னம்பிக்கையில் தான் இந்த அளவுக்கு வந்திருக்காரு. அவர்
இன்னும் வர வேண்டிய தூரமும் இன்னும் நிறைய இருக்கு. இப்போதான் ஒரு வெளிச்சம், நல்ல ஒரு வெளிச்சம். சின்ன வயசுல அவன் வந்து இவரோட ஆடியோ ரிலீஸ்க்கு ஏதாவது 1-2 கூட்டிட்டு போவோம். ஓகே. பட் ஸ்டடீஸ் தான் மெயின், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தோம். ஸோ அந்த இம்பேக்ட் அவருக்குள்ள ஏதாவது கொஞ்சம் இருந்திருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் காலேஜ் டைம் வராது, எல்லா கல்ச்சுரல்ஸ்லேயும் அவன் இருப்பான். ஸ்கூல் டேஸில் எல்லா கல்ச்சுரல்ஸ்லேயும் இருப்பான். தவிர ஸ்போர்ட்ஸ்லேயும் நல்ல இன்ட்ரெஸ்ட். கிரிக்கெட்னா பயங்கர உயிர் அவனுக்கு, கிரிக்கெட்டு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா லப்பர் பந்துங்கிற ஒரு படம் பண்ணி முடிச்சிருக்காரு, ரெடி டு பி ரிலீஸ்டு. அது ரூரல் கிரிக்கெட் சப்ஜெக்ட். அது ரொம்ப வரவே அவனுக்கு ரொம்ப விருப்பமாக தான் இதை எடுத்து செய்தார். அது மற்றபடி அதுக்கப்புறம் வந்து அவர் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது வி வர் வெரி பர்டிகுலர், ஒரு டிகிரி நீங்கள் பண்ணிவிடுங்க, ஏதோ ஒன்று படித்து முடிச்சுட்டு அப்புறமா உனக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் போகலாம் அப்படின்னு. பட் 2 மாதம் நல்ல ரெப்யூட்டட் காலேஜில் தான் சேர்த்தோம். அதுக்கப்புறம் 2 monthsல அவர் வந்து இல்லை என்னால் முடியாதுன்னு திடீர்னு ஒரு நாள் குண்டு தூக்கி போட்டார். நாளையிலேருந்து நான் போகவே மாட்டேன், எப்படியாச்சும் நீங்கள் அப்பாட்ட சொல்லுங்கள், எனக்கு சினிமா தான் இல்லை, ஏதாவது நான் சாதிக்கணும் பண்ணிடுவேன். எனக்கு இவர்கிட்ட சொல்ல பயம். நான் சேர்த்த 2 மாதம், அது பெரிய காலேஜ் வேறு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு அன்றைக்கி நைட் வாஸ் அ பிக் இது எனக்கு. ஸோ சொன்னேன் இவர்கிட்ட. பட் எல்லாமே நேர்மாறாக அமைஞ்சது. என்னன்னா ஹீ டுக் இட் வெரி சீரியஸ்லி, செட் இல்லை ஓகே அவன் நமக்கு ஒரு பையன், அவருக்கு இஷ்டப்பட்டதை செய்யட்டும், ஆனால் என்னோட பின்னணி யூஸ் பண்ணி எதுவும் இது பண்ண, நீயே சொந்தமாக உன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு உன்னால் நீ வர முடியும்னா நீ ஜெயிச்சு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அவர் காலேஜை விட்டு நின்றுட்டு ஒன்று ஒன்றா அவராகவே தேடி ஒரு டான்ஸ் கிளாஸ் ஆகட்டும், பாண்டியன் மாஸ்டர் கிட்ட ஃபைட் ஆகட்டும், அப்புறம் வந்து சதானந்தன் இவர் கீபோர்டு வாசிச்சுட்டு இருப்பார் இதில், மென் கிட்டாரிஸ்ட் இந்த இளையராஜா ட்ரூப்பில், அவர்கிட்ட போய் ஒரு கீபோர்டு கற்றுக்கிட்டாரு. அப்புறம் கிட்டாரும் கற்றுக்கிட்டாரு. அப்புறம் மியூசிக் ஒரு சைடு இது பண்ணார், இதுவும் ஆக்டிங் இதுவும் இது பண்ணிகிட்டு இருந்தார். அப்படியே ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் ஹீ என்டர்ட் சம்ஹவ் லைக் இன்டு மூவிஸ், ஃபிலிம்ஸ் ஒன்று ஒன்றா வந்துட்டு இருந்துச்சு. பட் ஆனால் என்னென்னா அந்த படங்கள் எதுவும் பெருசாக பேசப்படலை, சரியான இதுக்கு கிடைக்கல ஆரம்பத்தில். எல்லாமே ஒரு ஸ்டெப்பும் ஸ்ட்ரகிள் பண்ணி முட்டி மோதி தான் ஒரு இதுக்கு வந்தார். தென் 2014 அவருக்கு பொறியாளன்கிற ஒரு படம் கிடச்சிது. அந்த பொறியாளன் படம் வந்து வெற்றிமாறன் சாரோட கிராஸ் ரூட் இதில் பேனரில் தேவராஜலுங்கிற தயாரித்தார். அவரோட இதில் இந்த பொறியாளர் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஐடென்டிட்டி கிடச்சிது அவருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப அவருடைய இந்த த்ரூ அவுட் கெரியரில் அவருடைய இந்த ஸ்டோரி செலெக்ஷன் இது வந்து ரொம்ப விமர்சகர்கள் நாங்கள் எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஆரம்பத்தில் அப்படி ஒரு ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக ஆரம்பித்து இப்போ ஒரு கரெக்டான ஒரு டைரெக்ஷனில் போயிட்டு இருக்கிறதா ஃபீல் பண்ணுறோம். இதன் பின்னணியில் நீங்கள் பெற்றோர் வந்து எப்படி என்ன பங்கு வகிக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அவரு கதை கேட்டாரு, அவரு கதை கேட்டு வந்து இவர்கிட்ட சொல்வார். ஸோ இந்த மாதிரி தான் ப்ரொடியூசர் கதை இப்படி இருக்கு, நீ என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்பாரு. அப்புறம் இவரும் தேவைப்பட்டா கதையை ஃபுல்லாக உட்காந்து கேட்பாங்க, யார் கதை நரேட் பண்ண வராங்களோ கேட்பாங்க. அதுக்கப்புறம் கலந்து பேசி இது பண்ணுவார். அந்த தேவாக்கும் பெரிய பங்கு இருக்குது இதில். ஹரிஷ் வந்து புல் ஆன் பண்ண முடியும்னு அவருக்கு தோணுச்சுன்னா அவரே. ஓகே. சின்ன வயசில் அவர் உண்மையிலேயே என்ன ஃபோக்கஸாக இருந்தார்? ஏன்னா இன்னைக்கு நடிகராக மாறிட்டார். ஆரம்பத்தில் வேற ஏதாவது ஒரு கனவு இருந்திருக்கலாம், விமானின்னு சொல்லியிருந்திருக்கலாம், இல்லை வந்து கிரிக்கெட் பிளேயர்னு சொல்லியிருந்திருக்கலாம். அதான் கிரிக்கெட்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ நாங்கள் கூட நினச்சோம், கிரிக்கெட் கோச்சிங்லாம் போயிருக்காரு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். பட் அவனுக்குள்ளே இது ஒன்று ஓடிட்டே இருந்திருக்கு உள்ளுக்குள்ளே. ஏன்னா மியூசிக் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பட் மியூசிக் வந்து சாதாரண விஷயம் இல்லைங்களா, பெரிய கடல் அது மியூசிக்குங்கும் போது. அதுக்கு மியூசிக்கும் சைட் பை சைடு என்ன பண்ணாரு, ஹிந்துஸ்தானி கற்றுக்கிட்டாரு. அப்புறம் மாஸ்டர் கிட்ட கீபோர்டு இதெல்லாம் கற்றுட்டு அவரே வந்து டியூன் கம்போஸ் பண்ணி ப்ரோக்ராமிங் பண்ணுறலாம் இது இன்ட்ரெஸ்ட். பட் ஆனாலும் அவர் ஆக்டிங் தான் மெயின். இப்போ டைமும் வாய்ப்பும் இஸ்பைட் ராஜாவில் கூட ஒரு பாட்டு பாடியிருக்காரு. டைமும் வாய்ப்பும் மற்றபடி எல்லாம் இதை சேர்ந்து வந்து அவர் மியூசிக் வீடியோ பண்ணணும்னு அவருக்கு ஒரு ஆசை இருக்குது.
அவரே இசையமைச்சு அவரே ப்ரோக்ராம் பண்ணணுங்கிறது ஒரு அவரே ஆசை பாடி அவரே லிரிக்ஸ் எழுதி அவரே நடிச்சு அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. பட் இப்போ அவருக்கு என்ன மெயின் ஃபோக்கஸ் வந்து ஆக்டிங். அவருடைய இந்த முயற்சிகளில் சினிமா இதில் பயணங்களில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சில ஹடில்ஸ்லாம் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணல எந்த மாதிரியான சப்போர்ட் பண்ணுவீங்க? உண்டுங்க, உண்டு. வந்துட்டு நல்லா அழுவான், மேக்ஸிமம் வந்து நல்லா அழுவான் என்கிட்ட. நான் சொல்லுவேன், இல்லை உனக்கான இடம் இருக்கு, விடாத, ஓடு ஓடு ஓடு, கண்டிப்பாக ஜெயிப்பேங்கிற ஒரு பாசிட்டிவ். அவனுக்கும் ஆல்ரெடி இஸ் அ பாசிட்டிவ் திங்கிங் பர்சன். பட் அந்த தொய்வான நிலைமையில் நம்மக்கிட்ட வந்து அழும்போது ஆஸ் அ மதர் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நம்ம அதெல்லாம் வந்து விட்டுட்டு அவனை புஷ் பண்ணி ஓகே மோட்டிவேட் பண்ணி பண்ணு பண்ணு பண்ணுன்னு தான் சொல்லுவேன் எப்போதுமே. உனக்கு நிச்சயம் நீ ஜெயிப்ப, உனக்கான இடம் ஒன்று இருக்குது, நீ வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம் வரணும், உன் டேலண்ட்டை நீ வெளிப்படுத்துக்கு கரெக்டான டைம் சூழ்நிலை கதையெல்லாம் அமையும் போது கண்டிப்பாக நீ ஜெயிப்ப, ஜெயிச்சு ஒரு நல்ல இடத்துக்கு வருவேங்கிற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கு, அவனுக்கும் அதை புஷ் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்போம். நாங்கள் சின்ன வயசுல எப்படி சார் அவரு இப்படி துருன்னு இருப்பாரா? சின்ன வயசுல நல்லா சேட்டைங்க, சரியான குறும்பு. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான குறும்புன்னு சொல்லலாம். சின்ன வயசுல வந்து அவனுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா சார், ஜாயின்ட் ஃபேமிலி. ஓகே, பாட்டி தாத்தா இங்கதான், அப்புறம் சென்னை தான். என்னுடைய அம்மா இங்கதான், இப்போ 90 இயர்ஸ், ரொம்ப செல்லம் ஹரிஷ் மேல. மாமா எல்லாம் இங்கேதான், பக்கத்துல தான் மாமா, 6 மாமா இருந்தாங்க. 6 மாமாக்கு 1 2 பசங்க. சோ பாத்துங்க எத்தனை பேர் வீட்டுல இருப்பாங்க. எல்லாரும் இங்க வருவாங்க போவாங்க. அவனோட குறும்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் ஃப்ரீசருக்குள்ள வந்து பால், பென்சில், ரப்பர். ஒரு நாள் ஸ்கூல் போகும்போது அப்போ அது எட்டி எடுக்க முடியாது அவரால், ஒரு ஸ்டூலில் எடுத்து போட்டு கிடுகிடுன்னு ஏறுவார். எதுக்கு யூனிஃபார்ம் போட்டுட்டு வண்டி வந்துச்சு எப்படி போறாரு பார்த்தா ஃப்ரீசர் திறந்து எடுத்துட்டு இருப்பான்னா, இல்லைம்மா எனக்கு அதில் இருந்தால் சேஃபாக இருக்குன்னு தோணுச்சு. சேஃப்டி லாக்கராக யூஸ் பண்ணி அதை வந்து ரப்பர், பென்சில், அதெல்லாம் பால் அதெல்லாம் அங்கே வைப்பார். அப்புறம் கெஸ்ட் வந்து ஆஃப்கோர்ஸ் இந்த திங்ஸை ஒழிச்சு போட்டு எட்டி வந்து பார்ப்பார், இந்த கெஸ்ட் என்ன பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் குறும்புகள் நிறைய இருக்கு. ஏதாவது மறக்க முடியாத கிஃப்ட் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? அவருடைய முதல் சம்பளத்தில் அவர் உங்களுக்கு கொடுத்த? அவரோட முதல் சம்பளத்தில் எனக்கு கொடுத்தது இந்த மாதிரி ஒரு ஆரம் மாதிரி ஒன்று. அவருக்கு தெரியாது எனக்கு என்னென்ன நான் லேடிஸ்க்கு வாங்குறது. நீ நல்ல உனக்கு என்ன பிடிக்குமோ வாங்குமான்னு சொல்லி கொடுத்தாரு. இவருக்கு வந்து ஒரு வாட்ச் வாட்ச் வாங்கி கொடுத்தோம். நல்ல வாட்ச். எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா முதல் சம்பளம் நம்ம பையன் நமக்கு வாங்கி தரான் ஃபர்ஸ்ட்ங்கும் போது தட் இஸ் அ பொருள் டு பி செரிஷ்ட் ஆல்வேஸ். அதெல்லாம் நல்லா செய்வோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அது மாதிரி வீட்டில் ரொம்ப கேர் எடுத்துப்போம். ரொம்ப பெட்டு என்னன்னா, நான் அதான் கேட்கணும்னு நினைச்சேன், அம்மா செல்லம்மா அப்பா செல்லம்மா? செல்லம்னா நான் தான். ஏன்னா அவர்கிட்ட வந்து பயங்கரத மரியாதை இன்னும் அப்படியே, இன்னும் ஸ்டில் எனிதிங் ஹி வில் டிஸ்கஸ் அண்ட் கெட் த லைக் ஐ பண்ணட்டுமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்பான். பலங்கர்ன மரியாதை இருக்கும். எனக்கு வந்து எப்படின்னா, ஐ லாஸ்ட் மை பேரண்ட்ஸ் அட் த ஏஜ் ஆஃப் 18-19. ஸோ அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி ஹரிஷ் பிறந்ததுக்கு பிறகு தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு பிடிப்பே வந்தது ஒரு மாதிரி. அந்த ஒரு இதுலேருந்து அது ஒரு சடன் ஷாக் ஃபார் மீ இன் மை லைஃப். அடுத்தடுத்து அப்பா அம்மா இறந்தது. ஸோ அதுக்கப்புறம் இவர் வளர்ந்ததெல்லாம் தெரிய வரும்போது, இப்போ வந்து எங்கள் அப்பா அம்மா இருந்தால் எனக்கு என்னெல்லாம் பார்த்து என்ன செய்வாங்களோ அந்த இடத்த ஃபுல்லும் கம்ப்ளீட்டாக நிரப்புறான். எவ்ரி திங் கேட்டு பண்ணுவார். என்னை கேட்டு ஐ கம்ஃபர்டபுள் என்ன விஷயத்துக்கும் கேட்டுப்பார். ரொம்ப நல்லா பார்த்துப்பார். ஒரு உடம்பு சரியில்லைனாலும் சரி, ஒரு ஊருக்கு போகணும், எனிதிங். அதே மாதிரி நான் ரொம்ப குழப்பமாக இருந்தேன்னா அவர்கிட்ட சொல்லுவேன். இந்த அவரோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட்ல என்ன சொல்லணும்னா, தெளிவாக டிசைட் பண்ணுவார். டைம் எடுப்பார், பட் தெளிவாக டிசைட் பண்ணுவார். அதான் எனக்கு எதனா ஒரு டிஃபிகல்ட்டி இந்த மாதிரி இருக்குது, என்னப்பா பண்ணலாம், என்ன பண்ணலாம், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கம்மா, இப்படி இது ஓகேயா இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவார் எல்லாமே. ஸோ ஹி டேக்ஸ் இம்மென்ஸ் கேர் எடுத்துக்குவார் அப்படின்னு சொன்னீங்க. அவர் வந்து இப்போ உங்களுக்கு சமையல் அந்த மாதிரியான விஷயங்கள் உதவி செய்வாரா? ஆமாம்மா, லாக்டவுனில் வந்து பயங்கரமாக ஆம்லெட்டு, தோசை, அப்புறம் வந்து சும்மா சாலட் பண்ணுவார். வேறு ஏதாவது இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுவார். அதெல்லாம் கேட்டுப்பார். பட் ஆம்லெட் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் வந்து போட்டு இது பண்ண செய்வார். எப்போவுமே தோசை போட்டு திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் வாஷ் பண்ணி கொடுத்து லாக்டவுனில் வி டிட் அ கிரேட் ஜாப். குட் ஹெல்ப். அவருக்கு பிடிச்ச டிஷ்ஷு, அவருக்கு பிடிச்ச விஷயங்கள்? அவருக்கு பிடிச்ச டிஷ் வந்து தட்டுக்கடை தோசை, பிரியாணி, என்னோட சாப்பாடு.
ஓ, வெளியில இதை சாப்பிட்டு உங்களுடைய சாப்பாடு. என்னோட சாப்பாடு ஸ்டாண்டர்ட். தட்டுக்கடை தான் அவனுக்கு ரொம்ப. எங்கே போனாலும் ஷூட்டிங் போனால் கூட அவன் சொல்லிடுவான், அந்த தட்டுக்கடையில் வாங்குங்க அப்படி. இல்லை நிறுத்தியே கூட ஷூட்டிங் முடிச்சுட்டு நிறுத்தி சில இடத்துல சாப்பிடுவாரு வாங்கி. பிரியாணி மீல் மாதிரி அப்பப்போ பிரேக் எடுத்து சாப்பாடு. அது சண்டேஸ் ஆஃப்கோர்ஸ் தே சீட் மீல் இருக்கும். அதாவது ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸுங்க, அவனுக்கு ரொம்ப க்ளோஸ்னு குரூப் ஒன்று, கேங் ஒன்று உண்டு, ஒரு 20 பேர். அவங்கெல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னா பிரியாணி கண்டிப்பாக. தே ஆல் மீட் எவ்ரி வீக்கெண்டு மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. அந்த ஸ்கூல் டேஸ்லேருந்து அவனோட எல்கேஜிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் டில் டேட். நாங்க எல்லாருமே ஆச்சரியப்படுவோம். மத்த பேரண்ட்ஸ் ரொம்ப சினிமா இல்லாம வெளியில எல்கேஜி அவனோட கிளாஸ்மேட்ஸ் தான் இன்னமும். அதுல ஒரு 2-3 பேர் சினிமா இந்த சினிமாலயும் பண்ணி டைரக்டர். அதுக்கப்புறம் மதன் ஒருத்தர், அவர் வந்து ஆர்டிராஜ் கிட்ட அசோசியேட் கேமராமேனா இருக்காரு. ஓகே ஓகே. அதுலயும் இருக்காங்க ஒரு 4-5 பேர் சினிமால இருக்கிறவங்க இருக்காங்க. ஓகே. பட் அந்த கேங் அப்படியே தான் எவ்ரி வீக்கெண்ட் தே மேக் இட் a point to meet. அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த மாசத்துல ஏதாவது ஒரு நாள் விட்டு போச்சுன்னா எப்படியாவது மீட் பண்ணிடுவாங்க, எங்கேயாச்சும் மீட் பண்ணிடுவாங்க. சினிமா உலகமே ரொம்ப ஆச்சரியமா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்டார் படத்துல இவருடைய இமேஜை பார்த்து, இவருடைய லுக்கை பார்த்துட்டு வித்தியாசமா இருக்கு, இப்போ மிகப்பெரிய ஒரு தீனி காத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமா இருந்தோம். அதுக்கு பிறகு அது வேற ஒருத்தர் நடிக்க, அதுக்கு என்ன காரணங்கள் வேணாலும் இருக்கலாம். இவர் அதை எப்படி எடுத்துக்கிட்டாரு, அதுல இருந்து எப்படி வேற ஒரு படத்துக்கு போனாரு? இவரை கேட்டாங்க, கேட்டுட்டு அது அப்புறம் டேக் ஆஃப் ஆல். அது அவரோட ஃபர்ஸ்ட் லுக்லாம் ஃபோட்டோஸ் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, டேக் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் இப்போ வேற ஒருத்தர் நடித்த படம் ரிலீஸாக எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் பெருசாக இருக்க மாதிரி தெரியல. இப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பேருக்கு அவர் வந்து உமன் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ வந்து அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் என்ன சொல்கிறது, இது டார்ச்சர்ஸ் எதுவும் அவருக்கு வந்திருக்கா? வீடு வரைக்கும் தேடி வர்றது, வந்து சில அந்த காலத்தில் கடிதங்கள் போடுவாங்க. காலேஜ் கேர்ள்ஸ் சில பேர் வந்து காலையில் 6:30 மணிக்கே வந்து நின்றுட்டு கேட் வாசலில் எப்போது வெளியில் வந்து இவர் வந்தால் பார்த்துடலாம், ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஒரு சில சமயம் நானே யாரோ நிற்கிறாங்களே யாரும் தெரியலையேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார்ப்போம். நான் வாக்கிங் போகும்போது வாசலில் 3-4 பேர் நிற்பாங்க. பார்த்துட்டு சிரிச்சுட்டு குட் மார்னிங்னா சொல்லும்போது என்னன்னு கேட்கும்போது இல்லை நாங்கள் பார்த்துட்டு தான் போவோம்னு. 6:30 மணி 6:45 எப்படி நிற்கிறாங்கன்னு, இல்லை நாங்கள் இன்னைக்கு லீவ் போட்டோம் காலேஜ்க்கு, எப்படியாவது அவரை பார்த்துட்டு தான் போகணும். இல்லைம்மா அவர் ரொம்ப தள்ளி இருப்பார், அப்போ மார்னிங் ஏர்லி மார்னிங் ஷூட்டிங் தான் போயிருப்பார் அன்னைக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் வந்தது. இல்லை அவர் வரத்துக்கு நைட் 10:30 மணி ஆனாலும் அதே ஸ்பாட்டில் மரத்தில் இங்கே நிற்பாங்க அங்கே நிற்பாங்க, திருப்பி மாறி ஏதாவது ஒரு டைமில் காரில் உள்ளே வந்து ஃபோட்டோ எடுத்துக்க மாட்டாமா அவரோட, அப்படிங்கறதெல்லாம் கூட நிறைய நடந்திருக்கு. பட் அது கூட அவர் இருந்தாருன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருச்சுன்னா he used to come out. அவர் வந்து போட்டோ பேசுறது, ஆமா ஆமா, ஒரு ரசிகைகளை கண்டிப்பா யாருமே வந்து இருக்கும்போது இல்ல வீட்டில் இல்லைன்னு சொல்ற பழக்கமே அவர் கிடையாது. நாங்கள் கேட்போம் இந்த மாதிரி வந்திருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இல்லை இருக்கு சொல்லு, நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன், இல்லை நான் வெளியே கிளம்பும் போது நான் எடுத்துக்கிறேன், ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். அப்படித்தான் நிறைய இது நடந்திருக்கு. ப்ளஸ் இப்போ உங்களுக்கே தெரியும் சோஷியல் மீடியாவில் தான் அதிக ஃபாலோவர்ஸ், அதில் தான் நிறைய போயிட்டு அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறது இல்லை. அவனுடைய பேஜுக்கெலாம் போய் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஏன்னா பட் ஆனால் அதில் நிறைய இது கமெண்ட்ஸு இது நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அதை நான் ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு தெரியும் அவர் பயங்கரமான ட்ரெஸ் மெட்டீரியல். நிறைய பேருக்கு வந்து மேரேஜ் ஆனதே வந்து தெரியாமல் இன்னும் வந்து லவ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த கேள்வியை வந்து. ஸோ ஒரு அப்பாவா நீங்கள் வந்து இவர் படத்தில் நடித்தா சூப்பராக இருக்கும் அப்படின்னு எதுவும் ஒரு அந்த மாதிரி எதுவும் ட்ரீம் இருக்கா? ஒரு டைரக்டர் அல்லது இவங்களுக்கு ஜோடியாக நடித்தா நல்லாயிருக்கும், எதுவாகனா இருக்கலாம், அல்லது இப்படி ஒரு கேரக்டரில் அவர் நடித்தா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ரகசிய ஆசைகள் இருக்கு அவர் நடிக்கிறதுக்கு? அவருக்கு அவர் நடிக்கணும் ஆசைப்படுற 2 பேருமே மெயினாக நான் ஆசைப்படுறதுன்னா ஒரு காப்பாக நடிக்கணும். போலீஸாக நடிக்கிறதுன்னு இல்லாமல் நல்ல ஒரு இது அந்த மாதிரி ஒரு நல்ல ரோலாக வரணும். போலீஸ் ஆஃபீஸர்னு வரும்போது அந்த போலீஸ் ஆஃபீஸருடைய கேரக்டர் வந்து பேசப்படுற மாதிரி அதை அவர் செய்யணும். ஏன்னா என்னுடைய ஃபாதர் இஸ் எக்ஸ் மிலிட்ரி பர்சன். தென் ஹீ என்டர்ட் இன் டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஹீ டைட் அஸ் அ டிஎஸ்பி. ஸோ அவரோடது வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் மை ஹார்ட். அப்பா அவரது சடன் டெத் தான், ஹார்ட் அட்டாக்ல. ஸோ அது அவர் வாழ்ந்த அந்த பீரியட் வந்து ரொம்ப கம்பீரமான ஒரு இது. அவர் வந்து ஐஜி அருள்
ராதாகிருஷ்ணன் அந்த மாதிரி ஐஜி பீரியட் அந்த பீரியட்ல இருந்தவர். ஓகே. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் தான் அவர். ஹேண்டில் பண்ண அந்த இருந்த ஏரியா, சர்வீஸ் பண்ண அந்த ஏரியா எல்லாமே ரொம்ப நல்ல நேம் அப்பாவுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ரோல் எடுத்து பண்ணணும், தாத்தானால ஞாபகம் வச்சு நீ ஒரு ரோல் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருப்பேன். சொல்லிட்டு இருக்கீங்க? சொல்லிட்டு என்ன சொல்றாரு அவர்? வருமா, அதுக்குண்டான சூழல், கதை அம்சம் எல்லாமே அமைஞ்சு வரும்போது நம்ம செய்வோம், கண்டிப்பாக நான் உனக்கு செய்வேம்மா. நீங்க சார் அப்படி ஏதாவது? எனக்கு வந்து சார் அவன் வந்து ஒரு நல்ல மியூசிக்கல் ஃபிலிம் த்ரூ அவுட். இப்போ இவர் கூட பண்ணாருங்களா, ரன்பீர் கபூர் பண்ணாருங்களா, ராக் ஸ்டார் மாதிரி, அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஏன்னா இவனுக்கு ஏற்கனவே மியூசிக்கும் நாலேஜ் இருக்கிறதுனால அவனால் ஈஸியாக கேரி பண்ணிட்டு போக முடியும். அந்த இது பண்ணணும், ஒரு மியூசிக்கல் படம், கிராண்ட் மியூசிக்கல் படம் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். பட் அது கூடிய விரைவில் நடக்கும். சொல்லியிருக்கீங்களா அவர்கிட்ட? அவனுக்கும் ஆசை இருக்கு, அந்த ஆசை. அவனுக்கும் அந்த ஆசை இருக்கு, எனக்கும் அந்த ஆசை இருக்கு. அதே போல் அவரை பற்றி வரக்கூடிய கிசுகிசுக்கள், ரூமர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க? ஏன்னா அவரை பற்றி விமர்சனங்கள் பாசிட்டிவாக வரையில அவ்வளோ சந்தோஷமாக ஒரு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. கிசு படிச்சுட்டு விட்டுற வேண்டியதான். ஒன்றும் அதை என்னன்னு கூட கேட்க மாட்டீங்க. நெக்ஸ்ட் போய் அதை இது பண்ணக்கூடாது, தெரிஞ்சு போச்சு அதாவது கிசுகிசுன்னு தெரியுது. இல்லை அவரே வந்து ஏதாவது சொல்லி என்னை பற்றி இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு காமிச்சிருக்காரா? காமிச்சது இல்லை, நாங்களே படிக்கிறோம்ல, எது உண்மை எது படிக்கிறோம், பார்த்துட்டு இருக்கோம் என்ன நடக்குதுன்னு. ஒரு க்ளோஸ் டைனிங் ஹாலில் கூட அதை டிஸ்கஸ் பண்ண மாட்டீங்க? இல்லை இப்படி வந்திருக்கு இப்படி பார்த்துருக்குது அப்படி சும்மா கேர் பண்ண மாட்டான். ஆமா, அதனால ஏன்னா அது அவரை நீங்கள் ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு அப்படிங்கிறதுனால அது அப்படி கடந்து போயிடுறீங்க. எக்ஸாக்ட்லி, கடந்து போயிடும். இந்த ஹடல்ஸ் சொல்லையில் ஆரம்ப படங்கள் வந்து ரொம்ப சரியாக போகலை, விமர்சனங்கள் வந்து ரொம்ப கடுமையாலாம் வந்ததெல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க அந்த டைமில்? இல்லை, அவர் அந்த விமர்சனம் கிடைக்கும் போது கொஞ்சம் தொஞ்சு தான் போவார். இப்படி வந்திருக்கு, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு வரீடான பீரியடாகவே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா ஒரு ஸ்டெப்பு போவோம், திரும்ப அது ஒர்க் அவுட் ஆகாது, திருப்பி என்னடா பண்ணுறது, இப்படி சர்க்கிளில் இருக்குது, திரும்ப பேசப்படல அப்படின்ட்டு. ஆனால் அந்த பாசிட்டிவ் திங்கிங்கும் இந்த என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்ததுனால தான் அவரால் வந்து ஓகே முடியும் விடக்கூடாது அப்படின்ட்டு இப்போ வந்து ஒரு ஜங்ஷனில் நின்றுட்டு இருக்காரு. ஓகே, இதுக்கப்புறம் இனிமே இன்னும் நல்ல ஒரு இது பண்ணணும், இன்னும் நல்ல படங்கள் அமைஞ்சு. ஆமாம், இன்னும் எவ்வளோ கடந்து போக வேண்டியிருக்கு. நீங்கள் அந்த பார்க்கிங் பார்த்தோன்னே ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். ஆமாம், பார்க்கிங் நல்ல படம் ஓடிச்சு, நல்ல பாராட்டு கிடைச்சிது, டோட்டலாகவே சந்தோஷம். நடிகர் சூர்யாவுடைய சகோதரி வந்து ஒரு இடத்துல ஒரு பேட்டியில் சொல்லையில், என்னுடைய அண்ணனா பார்க்காம ஒரு மொமெண்ட்ல அந்த ஹீரோவாகவே பார்த்து ரொம்ப லவபிளாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி மௌனம் பேசுகிறதே படத்தில் அந்த ரோலை வந்து சொன்னாங்க. அப்போ அது ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. அது மாதிரி இப்போ நீங்கள் ஹரிஷ் கல்யாண் அவருடைய நடிப்புல வந்த அந்த கேரக்டராகவே பார்த்துட்டு பையங்கிறதே மறந்த மொமெண்ட் ஏதாவது? ஓமன பெண்ணே, நான் கரெக்ட், நானும் சொல்லணும்னு நினச்சேன். ஓமன பெண்ணே, அப்புறம் அந்த பார்க்கிங். ஓகே, பார்க்கிங்ல ஓகே வந்தோன்னே நீங்கள் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க, அந்த பார்க்கிங்கில் அந்த ஃபைட் சீனில் ரொம்ப பதறிட்டதா, அது எப்படி அது அந்த மொமெண்ட் எப்படி? எனக்கு ஏன்னா அவங்க அடித்து மண்டையில் அடித்து கீழே எடுத்து போட்டு இந்த பிளட் எல்லாம் வர்றது வந்து நான் அதை ஃபஸ்ட் டைம் தம்பி அந்த மாதிரி ஒரு சூழல், இந்த ஒரு சீன் அந்த மாதிரி அவர் மேலே அந்த பார்க்கும்போது என்னால் அது வந்து ரியாக்ஷன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். ரொம்ப ஒரு செகண்ட் எனக்கு இன்னும் புரியல தியேட்டரில் அது படம் தானே அப்படிங்கிறதுக்குள்ளே நான் போகிறதுக்கு இட் டுக் ஃபியூ செகண்ட்ஸ். ஓகே, அவ்வளவு யதார்த்தமான ஒரு நடிப்பா. ஓகே, அதுங்கேயே அவர் ஜெயிச்சுட்டாரு. டோனி அவர் தயாரிக்க வரையில் எல்ஜிஎம் பண்ணல, இவரை செலக்ட் பண்ணது வந்து ஒரு பெருமிதமான ஒரு தருணமா இருந்திருக்கும். டோனியை எப்படி உங்களுக்கு அறிமுகப்படுத்தினாரா, இல்லை நீங்க அந்த சந்திச்ச மொமெண்ட் எப்படி இருந்தது? இல்லை, அவர் தான், நாங்கள் யாருமே ஆடியோக்கும் போல. ஓகே, டைரக்டர் தான், டைரக்டர் வந்து ஹரிஷோட கொஞ்சம் க்ளோஸ். அப்போ அவங்க சாட்சி தான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி டோனி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு இருக்காரு. ஓகே, நீங்க தான் ப்ரோ ஹீரோ, நான் உங்களை தான் சொல்லி வச்சிருக்கேன். பட் இருந்தாலும் என்னோட டிசிஷன் வந்து ஃபைனல் கிடையாது, மெயினாக சாட்சி மேடம் தான் வந்து டிசைட் பண்ணோம். சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆடிஷன் போனாங்க. ஆடிஷன் போன உடனே ஓகே, அது இல்லாமல் அது முன்னாடியே ஹரிஷோடைய படங்கள்லாம் அவங்க பார்த்துருக்காங்க. ஓகே, பார்த்துட்டு போன உடனே ஓகே பண்ணிட்டாங்க. ஓகே பண்ணோன்னு அவரும் டோனியும் ஓகே சொல்லிட்டாரு. அவர் என்ன டைரக்டருக்கு பிடிச்சி சாட்சிக்கு பிடிச்சிருந்தாங்கன்னா எனக்கு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு.
பட் அது ஹரிஷ்க்கு வந்து ஏன்னா தோனி மேலே அவ்வளோ ஒரு இது அவனுக்கு ஒரு ஃபேன் பாய் மொமெண்ட்ல இருந்திருப்பாரு. சொல்லிட்டு இருப்பாரு அவங்க வீட்டுக்கு வந்து. ஆமாம் ஆமாம் ஆமாம். அவன் வந்து ஃபர்ஸ்ட் அப்பதான் பார்க்க போறான் அன்னைக்கு. அவன் இருந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு சைட் டோர்லேருந்து வருவான்னு அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வந்து பக்கத்துல நின்ன உடனே அவனுக்கு ஃபுல் ஆல் முடிஞ்சது. ஃபுல்லும் வாயில பேச்சு வரல, ஒண்ணுமே வரல. ஒன்று அவர் கேஷாக ஷேக்கன் கொடுத்துட்டு இப்படி இப்படி ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இவனுக்கு ஒண்ணுமே பண்றதுக்கு இது இல்லாம ஸ்பீச்லெஸ். நீங்க எதுவும் சொன்னீங்களா பையன்கிட்ட? இல்ல இல்ல இல்ல. ஓகே. அவர் அந்த அனுபவத்தை வந்து எங்ககிட்ட சொல்லும் போது எங்களுக்கு அது ஒரு த்ரில்லிங்கா இருந்தது கேட்கறதுக்கு. இந்த மாதிரி மொமெண்ட் வந்து நிறைய ஆமா ஆமா எல்லாருக்கும் அமையணுங்கிறது இல்லை, அமையாது. ஓகே. இப்போ வந்து மேரேஜுக்கு பிறகு எப்படி ஒரே பையன் ரொம்ப செல்லமா வேற வளர்த்துருப்பீங்க. என்னதான் இருந்தாலும் வந்து அவர் கல்யாணம் ஆன பிறகு அவங்களுடைய மனைவி வந்து வீட்டிலே இருக்கையில் அதை எப்படி அவர் அந்த அம்மா மனைவி அந்த பேலன்ஸ் எப்படி பண்ணிக்கிறாரு? ரொம்ப கூலிங்க, ரொம்ப ஜாலி. ஏன்னா அவங்க ரொம்ப நல்ல டவுன் டு அர்த் பர்சன். இந்த பொண்ணு அவர் நேம் இஸ் நர்மதா. எங்கள் ஃபேமிலிக்கே அவங்க ஒரு பெரிய கிஃப்ட்டு. சூப்பர். நிஜமாவே ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு. அவங்க பேரண்ட்ஸ் ஆகட்டும், அவங்க சிஸ்டர் ஆகட்டும், நர்மதா ஆகட்டும், வி ஆர் வெரி மச் கிஃப்டட் டு ஹேவ் சச் அ லவ்லி டாட்டர் இன்லான்னு தான் சொல்லணும். வெரி குட் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள, நல்ல புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங். எங்கள் எல்லாருக்கூடையுமே ரொம்ப சகஜமாக ரொம்ப ரொம்ப நல்லா பழகுவாங்க. நல்லா டேக் கேர் பண்ணுவாங்க, ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. எல்லார் மேலேயுமே கேரிங்காக இருப்பாங்க. இன்ஃபேக்ட் என்னுடைய மதர்ன்லாம் இங்கே கூட தான் இருக்காங்க. அவங்கள கூட ரொம்ப கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. எல்லாமும் பொறுமையாக கேட்டுப்பாங்க. ரொம்ப பொறுமைசாலி. அப்படிப்பட்ட ஒரு பொறுமைசாலி வந்து ஹரிஷ்க்கு கிடைச்சது மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா இந்த ஃபீல்டில் இருக்கிறான், டைமிங் ஒரு மாதிரி இருக்கும், அவரோட கொஞ்சம் கோவதாபத்துக்கு ஆங்கிரி யங் மேன். அதனால அது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாங்கிறது வந்து மிகப்பெரிய கிஃப்ட். ஆக்சுவலி இன்ஃபேக்ட் அவங்க மேரேஜுக்கு அப்புறம் தான் அவரோட ஷெட்யூலில் ரொம்ப பிஸியாக இருந்தது. எல்ஜிஎம் ஒரு பக்கம், ரப்பர் பந்து ஒரு பக்கம், டீசல் ஒரு பக்கம், 3 படம் மாறி 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 மாறி. அவங்க இனிஷியலாக அங்கே ஹனிமூன் போகிறதுக்கு டைமே இல்லாத மாதிரி ஃபுல்லாக அப்போ ரொம்ப கூலாக எடுத்துக்குவாங்க. ஓகே. அதை பற்றி எந்த விதமான இந்த ரிப்போர்ட்டோ தனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலங்கலாம் ரொம்ப புரிஞ்சுப்பான். ஓகே. அவங்களோட இதை ஷேர் பண்ணிக்கிறாங்க. வெரி லக்கி டு ஹேவ் ஆமா ஆமா வெரி லக்கி டு ஹேவ் எ வைஃப் லைக் தட். இந்த இன்லாஸும் அதே மாதிரி. லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? இல்ல ஆக்சுவலி நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படி சொல்லி வச்சிருந்தோம் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ அப்போ ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லும்போது அப்படி ஒன்று ஒன்றா அப்படி பார்க்கும்போது இவங்களுடைய ஃபேமிலி பற்றி க்ளோஸ் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணாங்க எங்கிட்ட. ஓகே. அப்புறம் நாங்கள் போய் பார்த்துட்டு இவருக்கும் பிடிச்சிருந்தது எல்லாமே. அப்புறம் நாங்கள் எல்லாமே பிடிச்சோம். ஓகே. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா நிறைய பேருக்கு தெரியாது ஒரு மேரேஜ். வெளியில நிறைய பேர் லவ் மேரேஜ் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி இல்லை, இது டோட்டலி அரேஞ்ச்டு. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி மேம் உங்களை சந்திச்சு பேசுனது. நிறைய விஷயங்கள் அவரை பற்றி பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த விகடன் நிர்வாகிகளுக்கும் ஹரிஷை நல்லா என்கரேஜ் பண்ணி அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற நேயர்களுக்கும் விகடன் வாசகர்கள் எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றி தருணத்தை தெரிவிச்சுக்க வேண்டிய. நன்றி சார். Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now.